வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ், 3/4 கிலோ சிக்கன், இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 4 பட்டை, ஒரு 6-7 ஏலக்காய், கிராம்பு ஒரு 6-7 சேர்த்துக்கோங்க. வேறு எதுவுமே போட வேண்டாம், சோம்புலாம் வேணாம். இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. க்ரீன் சில்லி ஒரு 3 சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, இது 3த்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் மிளகாலாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 3/4 கிலோ சிக்கன் போட்டுக்கோங்க. அது நல்லா இந்த மசாலாவோடு வதக்கி விடுங்க. இந்த மசாலா நல்லா அந்த சிக்கனில் ஊறின பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி இப்போ சேர்க்கக்கூடாது. உப்பு போட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தக்காளி சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்குற அளவு ஒரு மூடி போட்டிங்கன்னா நல்லா மசாலா எல்லாம் வதங்கி வந்துடும். சிக்கனில் இருக்க தண்ணியும் நல்லா வந்துடும். இப்போ வதக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சாதம் வடித்து சேர்க்கறதுனால இதில் அளவு தண்ணி வேண்டாம். இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் புழிஞ்சிக்கோங்க. இது சின்ன லெமன்றதுனால 1, பெருசாக இருந்தால் பாதி லெமன் புழிஞ்சிக்கோங்க. இந்த சிக்கன் இந்த மசாலா நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே ரைஸை வடித்து வச்சுக்கோங்க. உப்பு சேர்த்து தனியாக, இது வடித்த ரைஸ் இதையும் சேர்த்து இந்த மசாலாவோட ரொம்ப கிண்டாமல் இந்த சிக்கன்லாம் அடியிலே விட்டுட்டு ரைஸை மேலே போட்டிங்கன்னா ஒரு தம் வச்சுருங்க. தம் வச்சதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் தம் வச்சிங்கன்னா நல்ல சிக்கன் பிரியாணி தயாராகிடும். நல்லா பொல பொலன்னு இந்த சிக்கன் பிரியாணி